ஹாய், குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எந்த கன்டென்ட்டும் கிடையாது. ஒரு சில கேள்விகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பதில் சொல்லலான்னு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இப்ப மார்னிங் வந்து 5:20 ஆகுது. எங்க வாட்ச்ல எவ்வளோ டைம் ஆகும்னாக்கா 5:35 ஆகும். ஏன்னாக்கா, கொஞ்ச நேரம் வந்து ஃபாஸ்ட்டா வச்சிருக்கோம் பசங்களுக்காக. இப்ப ஹர்ஷன் அப்பா எழுந்துட்டு பசங்கள எழுப்புறதுக்கு முன்னாடி இது மாரி தான் உட்காந்துருப்பாங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா. அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. சரி நான் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக நான் மட்டும் வந்தாச்சு இங்க. இப்ப லெமன்லாம் இருந்ததா, லெமன் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி லெமன் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப பசங்க வந்து எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க எல்லாமே எழுந்து ரெடி பண்ணிட்டு கரெக்ட்டா ஒரு 6:00 தான் அவங்கள நாங்க எழுப்புவோம். ஏன்னா 6:30க்கு அவங்களுக்கு வேனு. 6:00 எழுப்பிட்டு, குளிக்க வச்சுட்டு சாப்பாடு குடுத்து அப்படியே அனுப்பிச்சுடுவோம். 5:20க்கே எப்படி இருக்கு பாருங்க வெளியில. அவ்வளோ வெளிச்சமா இருக்கு. இது போன வாரத்துல நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன், வீடியோ போட்டிருந்தேன், இன்ஸ்டால போஸ்ட் போட்டிருந்தேன். ஒரு ஸ்டோர்ம் டஸ்ட் வந்ததுன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ தான் இது. அன்னைக்கு எடுத்தது தான். எப்படி பில்டிங்லாம் மறைஞ்சிருந்தது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ வந்து கட் பண்ணிட்டு, அத ஃப்ரை பண்றதுக்கு எடுத்து வச்சாச்சு. இந்தியாலேருந்து வர இஞ்சி வந்தது அப்படின்னாக்கா, கண்டிப்பா இவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க பார்த்த உடனே. இன்னைக்கு ஏன் இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காங்கன்றது தெரியல. பசங்களுக்கு நெறைய கஷாயம் போடுறதுனால அதுவும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருந்தது. இங்க இந்தியாவுல கிடைக்கிற இஞ்சி கிடைக்குதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோல நான் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ரைஸ் வடிச்சேன் இல்லையா? அந்த தண்ணி இருந்தது. அத வந்து தஷ்வினுக்கு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஹர்ஷனுக்கு கொஞ்சம் சளி பிடிச்ச மாரி இருந்தது. அதனால அவனுக்கு குடுக்கல. ஹர்ஷனுக்கு மட்டும் கஷாயம் அந்த மாரி குடுத்துட்டு, தஷ்வினுக்கு வந்து இந்த மாரி போட்டு குடுத்தேன். குடிச்சான் தஷ்வின் விருப்பப்பட்டு. இதுல வந்து 1 கல் உப்பும், ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா, கீயும் கலந்து குடுக்கணும். குடுத்தாக்க இன்னும் நல்லாருக்கும் அவங்களுக்கு சாப்பிடுறதுக்குமே. அந்த மாரி தான் பழக்கினேன் இத குடுத்து. பொட்டேட்டோ இப்ப கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லெமனும் பார்த்தீங்கன்னாக்கா ரெடி பண்ணியாச்சு. பேக் பண்ணிடலாம் டைரக்ட்டா. இடையில வீடியோ எடுக்கல. டைரக்ட்டா பேக் பண்ற வீடியோவே நான் காமிச்சிடுறேன். இவங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலையும் இருக்காது. பாத்திரம் வெளக்குற வேலை மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரெஸ் எதனாவது நான் காய வைக்கணும்னா காய வச்சுட்டு, ஹர்ஷன் அப்பாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சாப்பாடு குடுக்கறது பசங்க போனதுக்கு உடனே குடுத்துருவேன் நானு. ஏன்னா அவங்களும் 8:00 போகணும். குடுத்துட்டோம்னாக்கா, சாப்பிட்ட பாத்திரமும் இருக்காது. நம்ம வாஷ் பண்ணிட்டு போயிடலாம். இப்படிதான் எனக்கு டைம் கிடைக்கும். எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, வீடியோ போடுறதுக்கும் டைம் எப்படி கிடைக்குது? பசங்கள கிளப்புறீங்க, அதுக்கப்புறம் வீடியோவும் எடுக்குறீங்க, எடிட் பண்றீங்க, அப்புறம் எப்படி போடுறீங்கன்னு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுத்தேனாக்கா டைம் கிடைக்காம ஷெட்யூல் பண்ணி வச்சுப்பேன். அப்பப்ப போஸ்ட் பண்றதுக்கு எனக்கு டைம் இருக்காது. கரெக்ட்டான டைம்ல மறந்துருவேங்கிறதுனால, ஒரு 2, 3 வீடியோ பார்த்தீங்கன்னா, எடிட் பண்ணி, அத வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டேனாக்கா, அந்த டேக்கு, அந்த டைம்க்கு அப்படியே வந்துரும். இப்படியே தான் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அவங்களும் கிளம்புனதுக்கப்புறம் நானும் அவங்க கூடயே கிளம்பி போயிடுவேன். பொடி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, இட்லி பொடி. அதனால சரி காலையிலேயே வறுத்துட்டு நம்ம டைம் இருக்கும்போது அரைச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னாக்கா, அன்னைக்கு மாவு அரைச்சிருந்தேன்னு காட்டினேன் இல்லையா? அதுல வந்து தோசை ஊத்தி பார்க்கலான்னு இருக்கேன் பொடி அரைச்சுட்டு. பொடியும் பார்த்தீங்கன்னா அரைச்சு வச்சாச்சு. இப்ப தர்ஷின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மதியானம் வந்ததுக்கப்புறம் நான் வந்தேன். ஃபர்ஸ்ட் அவன் வந்துட்டான் இன்னைக்கு. அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து. நான் சொன்னேன், "ஸ்கூல்ல சாப்பிடலையா? ஏன் இங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்னென்ன ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கான்னு பாருங்க. ஏன் நீ ஸ்கூல்ல சாப்பிடலையா? ஏன்? காட்டு. சரி ஏன் நீ ஸ்கூல்ல சாப்பிடலன்னு கேட்ட, அதுக்கு பதில் சொல்லு எனக்கு. டைம் இல்லையா? கொஞ்சம் சாப்பிட்ட. ஸ்கூல்ல சாப்பிட முடியல, டைம் இல்லைங்கிறதுலாம் சும்மா கதை. உண்மையான ரீசன் என்னன்னு பாருங்க. எங்க வந்து சாப்பிடணும்? சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு பதில் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?